வாங்க வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா மொதராத்திரிக்கு. இல்ல மொதராத்திரி படத்துக்கு. காலைல ஃபோன் எடுத்ததுல இருந்து இந்த படம் தான் ஃபீல்ட்ல வந்துட்டு இருந்துச்சு. சரி படம் பார்த்தலாம்னு வந்தாச்சு. இந்த படத்துல யார் இருக்காங்க? ரிஷிகாந்த், நம்ம நீலோத்தி, சேட்டன் அண்ணன், பகவதி, அப்துல்லி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. உள்ள போகும்போதே தளபதி தரிசனம் அடராண்டு தரிசனத்தை வாங்கிட்டு சீட்ல உட்காந்தாச்சு. படத்தையும் போட்டாங்க. துபாயில ஒரு கடுப்புல வேலை செஞ்சுட்டு இருக்க மாப்பிள்ளை காது குத்துன்னு சொல்லி ஊருக்கு வர வச்சு வேற ஒருத்தர் காதலிச்சிட்டு இருக்க அந்த பொண்ணை வற்புறுத்தி இவரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு பகல்ல கல்யாணம் தொடங்கி மொதராத்திரிக்கு படம் போகுது. மொதராத்திரியில இருந்து விடிகிற பொழுதுதான் கிளைமேக்ஸ். அதுதான் இந்த கதை. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஒரு மதுரை சைடு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்க பேசுற ஸ்லாங் அப்படி. படத்தோட தொடக்கத்துல இருந்து நெருப்பு மூட்டி கடைசிட்ல இடைவெளியில ஒரு ஃபயர் கொடுத்தாங்க. செம்ம இன்டர்வல் எதிர்பார்க்கவே இல்லை இது நிஜமா. சரின்னு இன்டர்வல்ல ஸ்நாக்ஸ் வாங்க போயிட்டோம். ஒரு பப்ஸ், ஒரு பாப்கார்ன். ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகங்க. வாங்கிட்டு திரும்ப கதைக்குள்ள போயிட்டோம். சிரிப்பும் கலாட்டாவுமா இருந்த படம் ஒரு சில இடத்துல எமோஷன் ஆகுது. ஜாதியை பத்தி சில இடத்துல மைன்யூட்டா பேசிருக்காரு. இவர் தான் அந்த டைரக்டர். எடுத்து சொல்ற சீன் நிறைய வரும்னு நினைச்சேன். ஆனா அந்த பேச்சுவார்த்தையிலே இந்த படத்துல முடிச்சுட்டாங்க. அதுதான் இந்த படத்தோட பெரிய பிளஸ் நான் நினைக்கிறேன். நல்ல ஒரு கமர்ஷியலா அருமையான படம் கொடுத்திருக்காரு நம்ம ராஜா கருப்புசாமி. படத்துல எல்லாருக்கிட்டையுமே நல்லா வேலை வாங்கியிருக்காரு ராஜா கருப்புசாமி. எல்லாருமே அவங்க ரோலை ஹைலைட் பண்ற மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. கொடுத்த காசுக்கு ஒர்த்தா அம்சு விட்டுட்டாரு. எல்லாருமே பார்க்கலாம் இந்த மொதராத்திரி. அப்போ நான் வரேன்.